ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் கார்த்திகா ஃப்ரம் தர்மா அகாடமி. இப்போ வந்து நம்ம எல்லாம் டிஎன்பிசி குரூப் 2 ஏ அண்ட் நெக்ஸ்ட் இயருக்கான குரூப் 4 படிச்சுட்ருக்கோம். இப்போ தினம் ஒரு அதிகாரம் நம்ம சேனலில் வந்துட்டு தினம் ஒரு அதிகாரம் அப்படின்ற பேரில் ஒரு சீரீஸ் வந்து போயிட்டுருக்கு. சரியா? அதில் வந்து நேற்று என்ன பார்த்துட்டோம், ஒழுக்கமுடைமை பார்த்துட்டோம். இன்றைக்கி 2வது நாளுக்கான அதிகாரம் பொறையுடைமை. ஓகேவா? பாருங்கள், இதில் 10 திருக்குறள், அதே மாதிரி அதுக்கான பொருளும் இருக்குது. ஓகேவா? இதை படிச்சிட்டிங்க அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு 2 அதிகாரம் கம்ப்ளீட் ஆயிரும். இதே மாதிரி டெய்லி ஒரு அதிகாரம் படிச்சிட்டோம் அப்படின்னா 20 அதிகாரமுமே நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியும். சரியா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு திருக்குறள் என்ன அப்படின்னா, பாருங்கள், அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. அதாவது பொருள் பாருங்கள், தன்னையே தோண்டினாலும் தோண்டுபவர் விழுந்து விடாதபடி தாங்கும் நிலம் போல தன்னை வார்த்தைகளால் அவமதிப்பவரையும் மதித்து பொறுப்பது முதன்மை அறம். அதாவது நிலம் வந்து தன்னை தோன்றவங்களை என்ன செய்யுது, உள்ளே ஒன்று தள்ளி விடலை, தாங்கிட்டு தானே நிற்கிது. அதே மாதிரி நம்மளை திட்டினாலோ நம்மளை அவமதிப்பாக பேசினாலோ என்ன செய்யணுமா, அதை பொறுத்து கொண்டோம் அப்படின்னா அதுதான் முதன்மையான அறச்செயல் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் திருக்குறள் பாருங்கள். பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. பொருள் பாருங்கள், வரம்பு கடந்து பிறர் செய்யும் தீங்கை எப்போதும் பொறுத்து கொள்ள வேண்டும். அத்தீங்கை நினைவிலும் கொள்ளாமல் மறந்து விடுதல் பொறுத்தலை விட நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு செயலை வந்து பொறுத்துக்கிறது நல்லதான். ஒருத்தர் நம்மளை திட்டாங்க அப்படின்னா அதை பொறுத்துக்கிறணும், அப்படி தானே? அந்த பொறுத்து கொள்வதை காட்டிலும் சிறந்தது என்ன அப்படின்னா அதை மறந்துடணும். இல்லை அப்படின்னா அது நம்மளுக்கு தான் கஷ்டம், அவங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் கிடையாது. அதை நினச்சி பார்க்கும்போது அது நம்மளுக்கு தான் கஷ்டம். நம்மளால் அடுத்த ஒரு வேலையில் ஈடுபட முடியாது, நம்மளுக்கு தான் மனச்சோர்வை உண்டாக்கும். ஸோ என்ன செஞ்சிடணும், அதை வந்து என்ன பண்ணிடணும், மறந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்த திருக்குறள் பாருங்கள். இன்மையுள் இன்மை விருந்தொராள் வன்மையுள் வன்மை மடா ஆர் பொறை. பொருள் பாருங்கள், வறுமையிலும் கொடிய வறுமை எது அப்படின்னா வந்த விருந்தினரை வரவேற்க முடியாதது. ஓகேவா? அதே போல் வலிமையிலே பெரிய வலிமை அறிவிலிகளின் செயலை பொறுத்து கொள்வது. வறுமை அப்படின்றதே கஷ்டம்தான். அதுலேயும் மிகவும் வறுமை என்ன அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு தேடி ஒரு விருந்தினர் வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு சாப்பாடு போட்டு உபசரிக்க முடியாத ஒரு நிலை இருக்குது தெரியுமா, அதுதான் வறுமையிலே பெரிய வறுமையா. ஓகேவா? அதே மாதிரி வலிமை அப்படின்னா நம்மளோட மன வலிமை என்ன அப்படின்னா, நம்மளை ஒருத்தர் வந்துட்டு அவங்க வந்து அறிவில்லாமல் ஏதாவது நம்மளை பேசினாலும் நம்ம என்ன செய்யணும், அந்த இடத்துல வந்து நம்ம பொறுத்து போயிட்டோம் அப்படின்னா அதுதான் முதன்மையான அறம் அப்படின்னு சொல்கிறாரு. யார்? நம்ம திருவள்ளுவர். ஓகே, அடுத்து 4வது திருக்குறள் பாருங்கள். நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். பொருள் பாருங்கள், நிறை உடையவனாக இருக்கும் தன்னை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டுமென்றால் பொறுமையை போற்றி ஒழுக வேண்டும். ஒரு நிறைமை எல்லாத்துலேயுமே ஃபுல்ஃபில்லாக இருக்கும் அப்படின்ற ஒருத்தர் எப்போ சொல்லுவாங்க அப்படின்னா, தன்னை இகழ்பவரையும் பொறுத்து கொள்கிறாங்களோ அந்த கேரக்டர் இருக்கும்போது மட்டும்தான் அவங்களோட கேரக்டர் எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறார். ஓகேவா? அடுத்த திருக்குறள் பாருங்கள். ஒருத்தாரை ஒன்றாக வையாரை வைப்பர் பொறுத்தாரை பொன்போர் பொதிந்து. தமக்கு தீங்கு செய்தவரை பொறுக்காமல் தண்டித்தவரை ஒரு பொருளாக எவரும் மதியார். ஆனால் பொறுத்து கொள்பவரை பொன்போர் பொதிந்து மனதில் வைப்பார்கள். அதாவது இப்போ 2 பேர் இதுக்கான பொருள் என்ன அப்படின்னா, இப்போ 2 பேர் சண்டை போடுறாங்க அப்படின்னா ஒருத்தர் வந்துட்டு அதை பொறுத்துக்கிறாங்க. சரி, நம்மளை அடிச்சிட்டான், சரி வீடு பொறுத்து போயிடுவோம் அப்படின்னு இருக்கிறது என்ன செய்வாங்கன்னா, அவங்களோட இப்போ நம்மளே சொல்லுவோம்ல, பரவாயில்ல அவன் அவ்வளோ அடித்தும் அந்த பையன் அவ்வளோ பொறுமையாக போயிட்டான், திருப்பி என்னன்னு கூட கேட்கல, என்னன்னு கூட அடிக்கலை அப்படின்னு. ஆனால் திருப்பி இன்னொரு ஃப்ரெண்டு என்ன செய்வான், நீ ஒரு அடி அடிக்கிற, நான் 2 அடி அடித்தேன் அப்படின்னா அதை மதிக்கவே மாட்டாங்க. ஓகேவா? அவன் ஒரு அடியை தான்ப்பா அடித்தான், இவன் 2 அடி அடித்தான்ப்பா இப்படின்ட்டு போயிடுவாங்க. ஆனால் அதை பொறுத்துக்கிட்டோம் அப்படின்னு வைங்க, என்னவா அதை வந்துட்டு அவரை மனசில் வச்சு பரவாயில்ல அவ்வளோ பேசி அவ்வளோ திட்டி அவ்வளோ அடித்தும் பொறுமையாக இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே அவங்க மனசில் நிற்போம், சான்றோர்கள் மனசில் நிற்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்த திருக்குறள் பாருங்கள். 6வது திருக்குறள். ஒருத்தாருக்கு ஒரு நாளே இன்பம் பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ். அதே சேம் தான். தமக்கு தீங்கு செய்தவரை தண்டித்தவருக்கு தண்டித்த அன்னைக்கு மட்டும்தான் எப்படி இருக்கும், இன்பமாக இருக்கும். ஆனால் பொறுத்துக்கிட்டவருக்கு என்னவா, அந்த வாழ்நாள் அழியும் வரை இன்பமாகவே இருக்கும். அதே தான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஒருத்தர் அடிக்கும்போது ஒருத்தர் அடித்தோடனே பார்த்தியா உன்னை அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி அந்த ஒரு நாள் மட்டும்தான் இன்பமாக இருக்கும். ஆனால் பொறுத்துக்கிட்டவனுக்கோ அந்த
உலகம் அழியும் வரை அவனோட புகழ் பரவாயில்லப்பா, அவனை அடித்தும் அமைதியாக இருந்தான்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்களா. ஸோ வந்துட்டு அந்த உலகம் அழிகிற வரைக்கும் அந்த மரியாதை இருக்கும், பெருமை இருக்கும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறாங்க. ஓகே, அடுத்த குறள் பாருங்கள். திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோனந்து அறனல்ல செய்யாமை நன்று. தகுதி அல்லாதவனை தனக்கு பிறர் செய்த போதிலும் அதனால் அவருக்கு வரும் துன்பத்திற்காக நொந்து அறம் அல்லாதவைகளை செய்யாதிருத்தல் நல்லது. இப்போ இதுக்கு என்ன சொல்லலாம், ஒருத்தர் வந்துட்டு ரொம்ப கோபக்காரங்க, ஒரு மூடர் அப்படின்னு சொல்லி கூட வச்சுக்கோங்க. ஓகேவா, அவர் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களுக்கு என்ன செய்கிறோன்னு தெரியாமல் நம்ம மேலே கோவப்பட்டு நம்மளை நல்லா அடிச்சிடுறாங்க, திட்டிடுறாங்க, பேசிடுறாங்க. அந்த இடத்துல நம்ம ரிப்ளை பண்ணாமல் என்ன செய்யலாம், சரி போ உனக்கு தெரிஞ்சது இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டோம் அப்படின்னா என்னது, அதுதான் இருக்கிறதுலையே வந்துட்டு பெருமையான விஷயம். அவங்களுக்கு என்ன தான் நம்மளுக்கு கெட்டது செஞ்சாலும் நம்ம அறம் அல்லாத செயல்களை அவங்களுக்கு செஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்கிறார். ஓகேவா, அடுத்து பாருங்கள். மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்று விடல். செருக்கு அப்படின்னாலும் அந்த கோபம் தான். அதனால் வந்துட்டு தீங்க செஞ்சாலும் அவங்க என்ன செய்யக்கூடாது, தம்முடைய பொறுமை பண்பினால் பொறுத்து வென்றுவிட வேண்டும். அதை என்ன செய்யணும், நம்ம பொறுமையால் வந்துட்டு சரி உன்னால் என்ன செய்ய முடியும், இப்படி தானே பேச முடியும், பேசிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசு அமைதியாகிட்டோம், பொறுமையாக இருந்துட்டோம் அப்படின்னா அவங்களே மனசு மாறிடுவாங்க. ஓகேவா, துறந்தாரின் தூய்மை உடையர் இறந்தார்வாய் இன்னாசொல் நூற்கிற்பவர். அதாவது வரம்பு கடந்து நடப்பவரின் வாயில் பிறருக்கு கொடும் சொற்களை பொறுத்து கொள்வர். துறந்தவரை போல தூய்மையானவர் ஆவார். இப்போ ஒருத்தர் வந்து நம்மளை தரக்குறைவே இல்லாமல் பேசுகிறாங்க. ஓகேவா, அப்போ பேசும்போது நம்ம வந்து எதுவுமே பேசாமல் மௌனமாக இருந்துட்டோம் அப்படின்னா அது எப்படின்னா துறவிகள் இருக்காங்களா, அந்த துறவிகளை காட்டிலும் நம்ம உயர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறாரு. ஸோ வந்து யார் என்ன பேசினாலும் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டு உனக்கு பேசணுமா பேசிட்டு போன்னு சொல்லிட்டு விட்டுறணும். அதை நம்ம பேசுகிறதுனால அது நம்மளுக்கு தான் மன கஷ்டம், அதை மனசுக்குள்ளே வச்சுக்கிறதுனாலதும் நம்மளுக்கு தான் மன கஷ்டம். ஓகேவா, அடுத்த 10வது குறள் பாருங்கள். உண்ணாது நோற்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னாசொல் நோற்பாரின் பின். பிறர் சொல்லும் தீய சொற்களை பொறுத்து கொள்பவருக்கும் பின்புதான் விரதம் காரணமாக உணவை தவிர்த்து நோம்பிருப்பவர் பெரியவர் ஆவர். அதே சேம் தான். பிறர் என்ன செஞ்சாலும் அவங்க சொன்ன சொற்களை தீய சொற்களை வந்துட்டு அமைதியாக வச்சுக்கிட்டோம், அமைதியாக பொறுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நம்ம உணவே இல்லாமல் அந்த நோன்பு இருப்பாங்களே துறவிகள், அவங்கள காட்டிலையும் நம்ம உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறாரு. ஸோ இந்த 10 திருக்குறள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பொறையுடைமை பற்றி சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இன்றைக்கி 2வது நாளுக்கான திருக்குறள் 2 அதிகாரம் இதுவரை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இல்லை லைக் பண்ணிடுங்க. அடுத்து வந்து உங்களுக்கு கமெண்டில் வந்துட்டு ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணணும், இந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்குது ஏதாவதுன்னா உங்கள் கமெண்டை வந்து கொஞ்சம் கொடுங்க. ஓகேனா, அதனால தான் அதை வச்சு நாங்களும் சேஞ்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா, ஓகே, தேங்க்யூ. திஸ் இஸ் கார்த்திகா ஃப்ரம் தர்மா அகாடமி. தேங்க்யூ.